சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பும் நான் சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கினா தான் நல்லா வதங்கும். வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ரெட் சில்லி பவுடரும் கறி மசாலா சிக்கனுக்கு போடுற மசாலாவும் சிக்கன் மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 2 பேருக்கு அளவாக செய்கிறனால 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா உடச்சி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கிண்டலாம். எக்கோட அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் நம்மளால் சாப்பிடவே முடியும். அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம ஜூனியர் செஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.